ஒரு நோய் ஆகட்டும் வேற எதிரியாகட்டும் வளரவிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம வளர விட்டதுனால இப்ப இந்த பையன் இந்த மாதிரி வந்து இங்க நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு புரிஞ்சுட்டு காசி தேச ராஜா கிட்ட சுபாகு மன்னன் அவர்கிட்ட சொல்லுவாங்க, நீங்க சுதர்சனனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா இருந்தா நான் சுதர்சனையும் அழிச்சுட்டு அந்த பெண்ணை நான் வந்து கவர்ந்துகிட்டு நான் போயிடுவேன் என்னோட தேசத்துக்கு அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. ஆனா இங்க இந்த மாதிரி நடந்ததுனால சுபாகு மன்னன் எல்லாரையும் சமாதானப்படுத்தி இன்னைக்கு ஒரு நாள் நீங்க விட்டுருங்க, நான் சொல்லி அவளை சமாதானப்படுத்துறேன், நாளைக்கு சுயம்வரம் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணிட்டு எல்லா தேசத்து ராஜாக்களையும் அனுப்பி இன்னைக்கு அவங்கள தங்குறதுக்கும் ஏற்பாடு பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணுவாங்க, யாருக்கும் தெரியாம அந்த இந்த சுதர்சனன் அப்படிங்கிற மறுநாள் இந்த விஷயம் தெரிஞ்சதும் அவர் வந்து சந்தித்து வருவாங்க. அந்த சுசீலாங்கிறவங்களுடைய அப்பா சந்தித்து வருவாங்க. அப்ப இந்த சுதர்சனன் இத்தனை நாள் அந்த இத்தனை நாள் காப்பாற்றி எல்லோரும் கூட நம்மளை கொண்டு நடக்கக்கூடாது, சுமூகமா இந்த இடத்துல நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக திரும்பவும் அந்த பெண் அப்படிங்கிற அந்த பீஜாட்சியோட மந்திரத்தை திரும்பவும் நல்லா சொல்லிக்கிட்டே இருக்க அந்த ஒரு ஸ்தலத்துல அந்த சண்டை வர்ற அந்த போர் நடக்கிற அந்த இடத்துல டெய்லி சிங்க வாகனத்துல ஆவிர்வதிப்பாங்க. அப்படி வந்த உடனே அப்படி இல்லாமல் அந்த சுத்திலாங்கிறவங்களுடைய அப்பாவுக்கு வந்து என்ன தோணும், இந்த பெண் இருக்கு போர் நடக்கிற இடத்துல ஒரு பெண் எப்படி வரலாம் அப்படின்னு ஒரு சாதாரண பெண்ணா தான் பார்ப்பாங்க அப்ப. ஆனா மற்றவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சு இவங்க தேடிதான் வந்திருக்கிறாங்க அப்படின்ட்டு. அதனால இவங்க பெண் சொன்ன அந்த பீஜாட்சுர மந்திரத்தினுடைய பயனால அவங்க ஆவிர்வதிச்சு அந்த இடத்துலயே அந்த சத்ரஜித் அவருடைய தாத்தா அவங்க எல்லாம் சம்ஹாரம் பண்ணிடுவாங்க தேவி. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னாக்கா, தேவி பிரத்யட்சமானாலும் நம்ம மனசு தூய்மையா இருந்து நம்ம அந்த ஒரு ஜபம் பண்ணி அம்பாள் பக்தியோடு இருந்தோம் அப்படின்னா நம்ம கண்ணுக்கு அந்த அம்பாள் நல்லா தெரிவாங்க. ஆனா அந்த ஒரு வேண்டாத குணங்களும் அதாவது எதிரியே தான், அதாவது ஆசைகளுக்கு அடிமைப்பட்ட மனசினாலையும் அந்த சுசீலாங்கிற பெண்ணுடைய அப்பாவும் சரி மகனும் சரி அவங்க கண்ணுக்கு அவங்க தேவியா தெரியல, ஒரு சாதாரண பெண்ணா தெரிஞ்சிருக்கிறாங்க. அதனால அந்த இடத்துலயே வந்து அந்த